ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال النبي صلى الله عليه وسلم: نية المؤمن خير من عمله. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த துல்காதா மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ஒரு மூமினுக்கான பிரதானமான கடமைகளை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். ஒரு மனிதன் தான் தன்னை படைத்தவன் யார் என்பதை உணர வேண்டும். அறிவு ரீதியான ஆதாரங்களோடு குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் அடியானுக்கு தொடர்ந்து பாடம் எடுக்கிறான். இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை பாருங்கள். யார் இதனை படைத்திருக்க முடியும்? அல்லாஹ்வை அன்றி இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை இன்னொரு படைப்பால் படைக்க இயலாது என்ற விவாதத்தை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறார். மனித படைப்பின் ரகசியம் படைத்தவன் யார் என்று அறிந்து அவனை வணங்கிட வேண்டும். எல்லா குறைகளையும் மனிதனிடம் மன்னிக்கிற ரப்புல் ஆலமீன் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. நான் படைத்தேன், வேறொன்றை நீ வணங்குகிறாயா? அந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை நீக்கி விடுகிறான். மிக கராராக நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்லுகிறான். காரணம், படைப்புகள் யாவும் படைக்கப்பட்டதின் நோக்கம் நான் தான் ரப்பு என்பதை உணர்ந்து என்னை வழிபட வேண்டும், வணங்க வேண்டும். அதனுடைய மூல மந்திரமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், பின்பற்றுவதற்கு தகுதியான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை உறுதிபட ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதருக்கு அடுத்த வினாடி வரக்கூடிய அமல் தொழுகை. மரணம் வரைக்கும் தொழுகைக்கான மன்னிப்பு இல்லை, சலுகைகள் உண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ்விற்காக நோன்பிருத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் வானவர்களிடம் பெருமைப்படுகிறான், எனக்காக இருக்கிறான், தனித்திருக்கிறான், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறான்.
இந்த நோன்பு பட்டினி கிடப்பது அல்ல, அல்லாஹ்வை உணர வைப்பதற்கான ஆன்மீக வழிகாட்டுதல் நோன்பு. அடுத்து பொருளாதாரம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இரு அமல்கள், ஒன்று சதகா ஜகாத். இந்த கொடுக்கிற பொழுதுதான் ஒரு மனிதன் அதிகம் சோதிக்கப்படுகிறான். கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த மனது 1000 போராட்டங்களை சந்திக்கிறது. கொடுக்கணுமா? 100 ரூபா கொடுக்கலாமா? ஏன் 50 ரூபா கொடுத்தா பத்தாதா? இந்த மனம் பாடாய்ப்படும். ஒரே வார்த்தையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், கொடு, உனக்கு கொடுத்தவன் நிறைய கொடுப்பான். அல்லாஹ் தானே கொடுக்கிறான். இந்த நம்பிக்கையை தான் இந்த பொருளாதார ஜகாத் என்ற விநியோக முறை உருவாக்குகிறது. நான் எதுவுமே கொண்டு வரல, எனக்கு என்னுடைய ரப்பு கொடுத்தான். என் பார்வையில் பலகீனமான பாவப்பட்டவர்களுக்கு நான் கொடுத்திட வேண்டும். இந்த 4 கடமைகளை முன்வைக்கிற ரப்புல் ஆலமீன் 5வதாக ஒரு அற்புதமான வணக்கத்தை ஈமானிய சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறான். புனிதமான ஹஜ். உடலும் பொருளும் உயிரும் ஆன்மீக தேடலோடு உயிரோட்டத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டிய மிக அற்புதமான ஒரு கடமை ஹஜ். அது செல்வந்தர்களுக்கு கடமை என்றாலும் யாரும் ஆசைப்படலாம் இல்லையா? யாரும் ஆசைப்படலாம். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அது பணத்தை வைத்து, தகுதியை வைத்து, அந்தஸ்தை வைத்து முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு அமல் அல்ல. இவரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவாரா என்று இலக்காரமாக யாரையும் நினைக்கிற நிகழ்வும் அல்ல. அது ஒரு ஆன்மீகமயமான ஆத்மார்த்தமான ஒரு அமல். அதனை ஆசைப்படுங்கள் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார். மூமின்களே, மூமின்களே, இந்த 4 கடமைகளை நிறைவேற்றுகிற ஒரு மூமினுக்கு பெருத்த ஆசை அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்க்க வேண்டும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுகிறார்கள், ஹஜ்ஜு, ஹஜ் செய்து விடுங்கள். உங்களுக்கு ஹஜ் செய்ய முடியும் என்ற சூழல் உருவாகிற பொழுது ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். காரணம், வேறு தேவைகள் உங்களுக்கு வந்து விடலாம், ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விடலாம், பொருளாதார சரிவு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடலாம். ஏன்னா சில பேர் ஹஜ் செய்வதை கேட்கிற பொழுதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியம் ஏற்படும். சில பல ரூபாய்களாக தினம் தினம் மாதம் மாதம் சேர்த்து வைத்து இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிற ஏராளமான ஆன்மீக இன்பகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதுல குறிப்பா பெண்களை சொல்லலாம். ஒரு உண்டியில வாங்கி வச்சு ஒரு 100 ரூபாயை போட்டு, பிஸ்மில்லா, இது சேரும் பொழுது நான் ஹஜ் செய்வேன். அது ஒரு மூமினுடைய தேட்டமாக இருக்க வேண்டும், ஒரு மூமியினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நடத்தி கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஹஜ்ஜுன்னு சொன்னா சம்பிரதாயம் அல்ல, சடங்கு அல்ல. ஏதோ ஒரு பயணம் செய்தோம், ஒரு நகரத்திற்கு சென்றோம், கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து கொண்டோம், ஒரு சில கடமைகளை முடித்து விட்டோம் அப்படின்னா அவருக்கு எந்த ஆன்மீக ரசனையும் எந்த உணர்வுகளும் அவரால் கிரகிக்க முடியாது. எல்லா அமல்களையும் சேர்த்து கரைத்து கொடுக்கிற ஒரு ஆன்மீக தலம் புனிதமான ஹஜ். மக்களை புரிந்து கொள்ளுங்கள், கட்டிடம் அல்ல, இடம் அல்ல, நகரம் அல்ல, பார்வைக்கான காட்சிகளும் அல்ல, மனதில் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆத்மார்த்தமான அமல் ஹஜ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் சாலிம் ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள், தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் உமர் நாயகத்தினுடைய பேரர் என்பதை தெரிந்து கொண்டு அன்று ஆட்சியில் இருந்த ஹிஷாம் மெதுவா பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அது அதிகார வர்க்கத்திற்கே உரித்தான ஒரு பண்பு.
உடனே சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், பேசாம வணங்கிட்டு இருங்கன்னு சொல்றார். உங்க வேலையை நீங்க பாருங்கிறார். யாரிடம்? அரசரிடம் சொல்லுகிறார். இந்த வசனம் எவ்வளவு மெய்யான செய்தியை அவருக்கு உணர்த்தி இருக்கும் என்று சொன்னால், பசியோ தாகமோ தேவைகளோ நான் கேட்பதற்குத்தானே என்னுடைய ரப்பனுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். அவருடைய ஈமானை மனிதர்களை விட்டும் அது தூரமாக்குகிறது. என் தேவைகளை தரக்கூடியவன் ரப்பு, அவனுடைய இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன், அவன் தருவான், நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, தவாஃப் எல்லாம் முடிஞ்சது. வெளியே மன்னர் காத்திருக்கிறார். ஒரு பெரிய கலீஃபாவுடைய பேர குழந்தை அல்லவா, வெளியே வருகிறார். சாலிம் ரஹிமஹுல்லாஹ் மீண்டும் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? சாலிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எப்படி உங்கள்கிட்ட கேட்கணும்னா தீனை பற்றி கேட்பதா துனியாவை பற்றி கேட்பதா? மன்னர் சொன்னார், தீன் உங்களுக்கு நல்லா தெரியும், துனியாவை கேளுங்களேன். அல்லாஹு அக்பர். சாலிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எந்த துனியாவை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறானோ அந்த எஜமானனுடைய இல்லத்தில் வைத்தே நான் துனியாவை கேட்கவே இல்லையே. நான் இந்த ஹஜ் முழுக்க என்னுடைய மறுமையை தான் நான் முன்வைத்தேனே தவிர என் துனியாவை கேட்டு நான் வரவில்லை. ரப்பிடத்திலேயே துனியாவை கேட்காத நான் அரசராகிய உங்களிடத்தில் துனியாவை கேட்பேனா? அரசர் ஒரு வினாடி திகைத்து போனார். இப்படியும் ஆன்மீக ரசனையில் ஊறி போகிற மக்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருவார்களா? மூமின்களே, பிறப்பின் லட்சியமாக வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் காபாவை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை எல்லா மூமினுக்கும் பொதுவானது. அந்த ஆசையை நிஜமாக்கி தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. சில பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய மனசு என்ன சொல்லணும்னா, நாமெல்லாம் ஹஜ் செய்வோமா, டெய்லி 300 ரூபாய் கூலி வாங்கிட்டு இருக்கிறோம், அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 20 பேர் சேர்ந்தாங்க, ஹஜ்ஜுக்கு கிளம்பினாங்க, அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், நமக்கு ஒரு சமையல்காரர் இருந்தா ஒத்தாசையா இருக்குமே அப்படின்னு பேசினாங்க. அசருக்கு வந்தார், கூலிக்கு வேலை செய்யக்கூடிய சமையல்காரர். நீங்க ஹஜ்ஜுக்கு வர்றீங்களான்னாரு. தூக்கி வாரி போட்டது நானா? எனக்கு அந்த வாய்ப்பு நீங்க தான், எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்கள், எங்களோடு ஹஜ் செய்து கொள்ளுங்கள். நினைக்காத மனிதர்களுக்கும் நினைக்காத வழியிலே வாய்ப்புகளை ரப்பு தந்து விடுவான். அந்த மனம் எவ்வளவு ஆனந்தப்பட்டு இருக்கும். மோமின்களே, புனிதமான மக்கா நகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஷாயிர் என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். ஷாயிர்னு சொன்னா என்னுடைய சின்னங்கள் அப்படிங்கிறான். காபா என்னுடைய சின்னம், காபாவினுடைய நுழைவாயில் என்னுடைய சின்னம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற முல்தஸிம் என்னுடைய சின்னம், சொர்க்கத்தின் கல்லாகிய ஹஜ்ருல் அஸ்வத் என்னுடைய சின்னம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதடி படிந்த மகாம் இப்ராஹிம் என்னுடைய சின்னம், குழந்தையின் காலடி தடத்தில் வெளியான ஜம்சம் என்னுடைய சின்னம், சஃபா மருவா என்னுடைய சின்னம், தவாஃப் செய்யும் இடங்கள் என்னுடைய சின்னம், மழை நீர் வடியும் ஹதீம் மீசாபுர் ரஹ்மத் என்னுடைய சின்னம், காபாவின் உட்பகுதி என்று அறியப்படுகிற ஹதீம் என்னுடைய சின்னம், 70 வானவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து துஆ செய்கிற ருக்குனுல் யமானி என்னுடைய சின்னம், ஹாஜிகள் தங்குகிற மினா என்னுடைய சின்னம், முஸ்தலிஃபா என்னுடைய சின்னம், அரஃபா என்னுடைய சின்னம், தவாப் என்னுடைய அடையாளம். இது எல்லாம் பார்க்கறதுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கணுமா இல்லையா? தொலைவில் இருந்து பார்ப்பதினால் தொலைக்காட்சி இல்லையா, அருகிலிருந்து அனுபவிக்கிற வாய்ப்பை ரப்பு கொடுக்கிறானே. சில பேரை நம்ம ஆச்சரியப்படுவோம், இவ்வளோ பெரிய பணக்காரு, அவர் நினைச்சா லண்டன் போறார், யுஏ போறாரு, அரபு நாடுகளுக்கு செல்லுகிறார், நேரம் கிடைப்பதில்லை. எங்க இன்னும் ஹஜ்ஜுக்கு போலியா? அல்லாஹ் நாடணுமே, அல்லாஹ் நாடணுமே. சில பேர்களை அல்லாஹ் நாடி விடுகிறான், பெரும் வாய்ப்புகளில் ஹஜ்ஜையும் பெற்று விடுகிறார்கள். சிலரை அல்லாஹ் நாடுவதில்லை, பெருத்த வாய்ப்பிலும் அதை இழந்து மரணித்து விடுகிறார்கள்.
ஆசைப்படுவது அத்தனை பேரின் உரிமை, நடத்தி தருவது ரப்புனுடைய வேலை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. மோமீன்களே, அந்த உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிற ஒரு நிகழ்வு தான் ஹஜ். இன்னொரு பாஷையில சொன்னா, மறுமையை நம்புகிற நாம் அந்த மறுமை உலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டால் அது எப்படி இருக்கும் என்பதை ஒரு ஹாஜி அனுபவிக்கிறார். மௌத்தானா குளிப்பாட்டுவார்கள் இல்லையா? ஆனால் இவரே குளிக்கிறார், நல்ல முறையில் குளிக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அப்படி போதித்தார்கள். வடமைக்கு மாற்றமாக நல்ல முறையில் குளியுங்கள். உள்ள அழுக்கும் போக வேண்டும், உடல் அழுக்கும் போக வேண்டும் இல்லையா? மறுமையை சந்திக்கிற மையத்திற்கும் ஒரு ஹாஜிக்குமான பொருத்தம். அல்லாஹு அக்பர். அப்புறம் அவரை கொண்டு வந்து போடுறாங்க, அவருக்கு கஃன் அணிவிக்கிறார்கள், தையல் இல்லாத ஒற்றை ஆடைகளை அவருக்கு போர்த்துகிறார்கள். இவரு தானே போர்த்தி கொள்ளுகிறார் இல்லையா? இந்த ஊர்ல நீங்க எஹ்ராமோட சுத்தனைங்கன்னு சொன்னா என்ன நிகழ்வுகள் ஏற்படும்? அவர் இந்த புனித பயணத்தை மையமாக படுத்தி தான் விரும்பி அணிந்த அத்துணை ஆடைகளையும் களைந்து விடுகிறார். மையத்தை போல உள்ளாடைகள் இல்லாத, தையல் இல்லாத ஒற்றை ஆடைகளை மேலே போர்த்தி கொண்டு அவரை எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. போகிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு கலிமா சொல்லி கொண்டு போகிறார்கள். இவரோடும் போகிறார்கள். இவர் நடந்து போறார், குடும்பமே அவரை அழைத்து செல்கிறது. இவர் கோஷமிடுகிறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அதை கேட்கும் போதே புல்லரிக்குமா இல்லையா? அந்த வார்த்தை, அந்த கூட்டத்தில் போய் நீங்க நிக்கணும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சப்தம் வரும். பிறகு பள்ளிவாசல் இருந்த சப்தம் கேட்கும், ரயில் நிலையத்தில் கேட்கும், விமான நிலையத்தில் கேட்கும். அவர் நினைப்பார், நான் மட்டுமே ஹஜ்ஜுக்கு போகிறேன். விமான நிலையத்தில் 1.25 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து 5000த்திற்கும் அதிகமானவர்கள் எல்லோரும் மையத்துகளை போல் அங்கு கூடுவது அவருக்கு மஹ்ஷரை ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ், எல்லாருமே உன் அடிமைகள் தானே. நான் குளிக்கிற பொழுதே எல்லா உறவுகளையும் கழுகி தொடைத்து விட்டேன். எப்ப லப்பைக்குன்னு சொன்னேனோ உங்ககிட்ட வந்துட்டேன். அல்லாஹ், இந்த துனியா எனக்கு இல்லை, என் மனைவி மக்கள் இல்லை, என் உறவுகள் இல்லை, என் தொழில் இல்லை, என் பதவி இல்லை, என் அந்தஸ்து இல்லை, எல்லாவற்றையும் எரிந்து விட்டேன். லப்பைக். என்ன ஒரு அனுபவிக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். மையத்துக்கு சொல்லுவாங்க, வீடு வரை உறவு சொல்லுங்களேன், அதானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். வீடு வரை உறவு, கடைசி வரை யாரோ இல்லையா? பெரிய வந்து நிற்கும். அதுல பாதி கூட்டம் பள்ளிக்கு வரும், அதுல மீதி கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும், அதுல ஒரு 4 டிக்கெட்டு ஏர்போர்ட்டுக்கு வரும். அதுக்கு பேர சந்தாக்பட்டியை உத்து பார்த்தா ஃப்ளைட் சந்தாக்பட்டி மாதிரியே இருக்கும். அத்தனை மையத்துகள் மாதிரி இருக்கும். எந்த தொடர்புகளும் இல்லையே. ஏறத்தாழ 35-40 நாட்கள் இந்த துனியாவை முழுமையாக துடைத்து எறிந்து விட்டு பயணிக்கிறார். அவரை கேட்டாலும் கிடைக்காது மனைவி, கேட்டாலும் வர முடியாது பிள்ளைகள். அவர் வகித்து வந்த பதவி, நான் இல்லைன்னா கடன் நடக்காது. மௌத்தாயிட்டா துனியா அப்படியே இருக்கும். உன்னை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். என்னை தவிர உரிமை கொண்டாடுவதற்கான எந்த உறவுகளும் உலகத்தில் இல்லை. இதை படித்தவர், புரிந்தவர், அனுபவிக்கிறார். அல்லாஹ், இத்தனை ஆண்டு காலம் ஏமாந்து விட்டேன் ரப்பே, உன்னை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிருந்தேன், ஆனா இன்னைக்கு உன்னை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ரப்பே. ஒரு விமானம் முழுக்க மையத்துகளை போல கஃனாடை அணிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கோஷத்தோடு ஒரு கூட்டம் கிளம்புகிறது. ஜித்தால இறங்கும் போது இவர்களை போலவே பல விமானங்களில் பல லட்சம் அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள் இறங்குகிறார்கள். அல்லாஹ், எல்லாருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஹஜ் அப்படினாவே நாடி வருதல். எல்லாருடைய நோக்கம் அல்லாஹ், எல்லாருடைய நோக்கம் அல்லாஹ்.
அல்லாஹ்வை தவிர எந்த நாட்டமும் அவர்களிடத்தில் இல்லை. அப்படி வரக்கூடாது என்று பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு காலம் வரும், சுற்றுலாவுக்கு வருவார்கள், நீ அப்படி வராத. பெருமைக்காக வருவார்கள், நீ அப்படி வராத. வியாபார நோக்கத்தில் வருவார்கள், நீ அப்படி வராதே. யாசகம் கேட்டு வருவார்கள், நீ அப்படி வராதே. வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். உன் பையனை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விற்காக நான் ஹஜ் செய்கிறேன். அதனாலதான் ஹஜ்ஜுக்கு தயாராகணும்னா ஏறத்தாழ ஒரு ஆண்டுகள் பயிற்சி எடுத்திருக்கணும். சும்மா இன்னைக்கு பாஸ்போர்ட் கொடுத்து நாளைக்கு விசா வந்து நாளைக்கு கிளம்பணுன்னா ஷேக் ஃபரீது பாலக்காடுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கு இல்லையா? அனுபவிக்க வேண்டும். இந்த பழைய சோறு குடிக்கும் போது மொத்த வாழ்க்கை திரும்பி வரும். அரக்கால் டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அம்மா கொடுத்த பழைய சோறு 50 வயசுல ஞாபகத்திற்கு வருது. ஏன்னா அதனுடைய ருசி, அதனுடைய இன்பம். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய தயாரிப்பு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். எந்த உறவுகளும் இல்லையே, லப்பைக் அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கூடுகிறேன். கொஞ்சம் பேரை அல்லாஹ் மக்கால விட்டுறான், கொஞ்சம் பேரை மதீனால விட்டுறான். மாறி மாறி போய்கொண்டு இருக்கிறார்கள். துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12, 13 விருப்ப நாள். இந்த 5 நாட்களில் உலகம் முழுவதில் இருந்தும் புறப்பட்டு வந்த இந்த லப்பைக் கோஷத்தின் சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வின் அடிமைகள் அரஃபாத் பெருவழியில் கூடுகிறார்கள். அல்லாஹ் நடத்துற ஆன்மீக மாநாடு. அவர்களை பொடம் போடுற அல்லாஹ் எதுவுமே உங்களை வாழ வைக்காது, எதுவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்காது. நீ ஆரம்பத்தில் சொன்னாய் அல்லவா, லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த கலிமாவுக்கு சொந்தக்காரன் நான் மட்டும்தான் உடன் இருப்பேன். இந்த பாடத்தை படித்தவர், உணர்ந்தவர், அனுபவித்தவர் அரஃபாத் பெருவழியிலே அவர் உணர்கிறார். அல்லாஹ் 3 வருஷம் ஏமாந்துட்டான். அல்லாஹ் யாரை பிடிக்க வேண்டுமோ அவனை மறந்து விட்டேன், எதனை பிடிக்க கூடாதோ அதனை நம்பி விட்டேன். அல்லாஹ் உலகமே போலி, உலகமே படைப்புகள், உலகமெல்லாம் தற்காலிக, அதை நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு உன்னை தற்காலிகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே ரப்பே, இந்த ஏழைக்கு மஹ்ஷர் மைதானத்தை நீ காட்டிவிட்டாய். அந்த அரஃபாத் பெருவழியில சுமார் ஒரு 50 to 60 லட்சம் வரைக்கும் உலகளாவிய பன்மொழிகளை பேசக்கூடிய, பல்வேறு நிறத்தில் வந்திருக்கக்கூடிய ஆதமின் பிள்ளைகள், அடிமைகளை கூடியிருப்பார்களே. அதுல எத்தனை மன்னர்கள் இருப்பார்கள், எத்தனை நாட்டு மன்னர்கள் இருப்பார்கள், எத்தனை நாட்டு பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், எத்தனை நாட்டு பேரறிஞர்கள் இருப்பார்கள், எத்தனை நாட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் இருப்பார்கள், லட்சக்கணக்கான சிஐடிகள் இருப்பார்கள். இமாம் உட்பட தனி அடையாளம் அரஃபாவில் கிடையாது. குத்துபா கொடுத்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற இமாம் மையத்தினுடைய கோலத்தில் குத்துபா கொடுத்து கொண்டு இருப்பார் இல்லையா? நாம டிவியில பார்த்திருப்போம், இந்த இமாம் எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு ஓதுறாரு, அருமையா இருக்கே. அந்த இமாமும் எஹ்ராமனுடைய ஆடையில் வந்திருப்பார், மன்னரும் அந்த எஹ்ராமனுடைய ஆடையில் வந்திருப்பார். அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறானே. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் செஞ்சிருங்க, ஆசைப்படுங்கள், அது பிறப்பின் நோக்கத்தை உங்களுக்கு உணர வைக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்றாரு, உடனே அவரிடத்தில் நீங்கள் துஆ செய்யும்படி வேண்டுங்கள். எல்லாரும் ரசூலுல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான வழமை, அதுதான் வழமை. உமர் நாயகம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போறேன். உடனே கை கொடுத்தார்கள், கட்டி அணைத்தார்கள். லா தன்சானி ஃபீ துஆஇக யா உஹை, சகோதரா துஆல மறந்துடாதீங்க. நாங்க யாருக்கு யார் துஆ செய்வது? பெருமானார் உயர்ந்தவர்கள், பெருமானாருடைய துஆ மறுக்கப்படாது. ஆனால் அந்த பெருமானார் ஒரு அந்தஸ்தை உணர வைக்கிறார்கள். உம்ரா செய்யக்கூடிய பயணி, ஹஜ் பயணி, இவர்களுடைய துஆ மறுக்கப்படாது. அதனால் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை சந்தித்தால் துஆ செய்யும்படி வேண்டுங்கள். நேற்று வரைக்கும் அவர் சாதாரண ஆள்,
நாளையிலிருந்து தமிழகம் முழுவதும் ஹாஜிகள் புறப்படுகிறார்கள், தனியார் மூலமாக, ஹஜ் சர்வீஸ் மூலமாக. அவர் யாரோ எப்படியோ இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டு விட்டால் அவருக்கான ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம கஃபிரில் ஹாஜ். பெருமானார் சொல்றாங்க, யா அல்லாஹ் ஹாஜிகளை மன்னித்து விடு. ஸ்டார்டிங்லே அவருக்கு மன்னிப்பு கிடைச்சிருது. அல்லாஹும்ம கஃபிரில் ஹாஜ் வலிமன் இஸ்தகஃபர லஹுல் ஹாஜ். இந்த ஹாஜியார் யாருக்கெல்லாம் துஆ செய்கிறாரோ, யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர்களையும் மன்னித்து விடு. ஒரே ஒரு நாள்ல அவருடைய ஸ்டேட்டஸ் மாறுகிறது. அவர் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பார். அவர் யாரோ? அதனால ஹஜ் பயணிகளை ஒருபோதும் விமர்சித்து விடாதீர்கள், கௌரவப்படுத்துங்கள். அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவரை சொல்லுங்க, அவரை நீங்களா முடிவு பண்ணீங்க. சில பேர் ரொம்ப சொல்லுவாங்க, இவெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறான், அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த வார்த்தை யாரும் சொல்லுகிற அதிகாரம் இல்லை. அவருக்கு அல்லாஹ் நாடி விட்டான். இப்பொழுது அவருடைய நிலை என்ன தெரியுமா? அவர் கேட்டால் ரப்பு கொடுப்பான். ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பெரும் தியாகியாக அவர் புறப்பட்டு போகிறார். மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா வாய்ப்பு இல்லை. திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? எதற்காவது வாய்ப்பு இருக்கா? விமர்சனம் பண்ணிய நாம் தான் வருத்தப்பட வேண்டும். அவர் பெரும் வாக்கியத்தின் சொந்தக்காரராக மாறி விடுவார். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வரலாற்று செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு இருக்கா இல்லையா, அழைப்பு, ஹஜ்ஜுக்கு போற அழைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் சொன்னா, உலக மக்களை கூப்பிடுங்க. அபூ குபைஸ் மலையின் மீது ஏறிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த பாலைவனத்துல நான் சொல்ற சப்தம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் கூப்பிடு, எத்தி வைப்பது என்னுடைய வேலை. எப்படி அழைத்தார்கள்? சுத்தி அழைச்சாங்க, சுத்தியிலும் கூப்பிட்டாங்க, ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ்ஜுக்கு வாருங்கள். 5000 ஆண்டுகள். அழகா தப்சீரில் எழுதுறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்று கேட்டவர்கள் ஹஜ் செய்தார்கள். யாரெல்லாம் கருவறையில் இருந்தார்களோ அவர்களும் கேட்டார்கள். யாரெல்லாம் ஆண்களுடைய முதுகந்தண்டில் அணுக்களாக இருந்தார்களோ, கியாம நாள் வரையிலும் வரப்போகிற சந்ததிகளில் யார் யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் அழைப்பை ஏற்றார்களோ, கேட்டார்களோ, அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. மோமீன்களே, மோமீன்களே, சிலருக்கு அல்லாஹ்வே அழைப்பு கொடுக்கிறான், ஹஜ்ஜுக்கு வான்னு. அது நமக்கு தெரியாது. அதனுடைய அடையாளம் என்னன்னா, யாரை அல்லாஹ் அழைக்கிறாரோ அவர் புறப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் போகிற வழியில் மரணித்து விடுவார். போகிற வழியிலே மரணித்து விடுவார். இது லாப கணக்கா நஷ்ட கணக்கா? சொல்லுங்க. எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு, எங்க அண்ணன் மௌத்தா போயிட்டாரு தேம்பி தேம்பி அழுகக்கூடிய மக்கள், மக்கால மௌத்தாயிட்டாரு, ஹஜ்ஜில மௌத்தாயிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் நிசப்தமாக ஆமோதிக்கிறது, அதை பாக்கியம் என்று சொல்லுகிறது. இல்லையா? அந்த இழப்பை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறது. இழப்பிலும் ஒரு பேர் இன்பம். எங்க அத்தாவுக்கு கிடைச்ச பாக்கியம், மக்காவில் மரணித்தார் என்று சொல்லுகிற செய்தி வரலாறாக மாறிவிடுகிறது. எஹ்ராம் அணிஞ்சி போகிற வழியிலே மரணித்து விடுவார். மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது பெருமானார் சொல்வாருங்க, எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது இவர் மட்டும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படி எழுவார். பெரும் பாக்கியசாலி. இப்ப இந்த அடையாளத்தை உணர்ந்து கொள்ளலாம், இவர் அல்லாஹ்வின் அழைப்புக்கு சொந்தக்காரர். இப்படி நடக்குதா இல்லையா? இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அழைக்கிறார்கள். இதெல்லாம் ஆன்மீகமயமான செய்திகள். ஜிப்ரீலுடைய அழைப்பை ஏற்றவர்கள் புறப்பட்டு போய் ஹஜ் செய்து முடித்து விட்டு அங்கே மரணிப்பார்கள். அப்படி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். சில பேர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ராஜ வாழ்க்கை. மக்கால போய் மௌத்தாகணும், மதீனால போய் மௌத்தாகணும். அப்படி கேட்கிற உள்ளங்களுக்கு அல்லாஹ் சில வாய்ப்பை கொடுத்து விடுகிறான். உலகத்தில் அது பெரும் பாக்கியம். அப்படி மௌத்தானவங்களை கணித்துக் கொள்ளுங்கள். இவர் ஜிப்ரீலின் அழைப்பின் பெயரில் வந்தவர். மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழைப்பு. நல்லவராக புறப்பட்டு நல்ல முறையிலே ஹஜ் செய்து ஹாஜியாக தாயகம் திரும்பி மௌத்து வரைக்கும் ஹாஜியாராகவே வாழ்வார். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழைப்பு.
நான்காவது ஒரு அழைப்பு, அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக, ஷைத்தானும் ஹஜ்ஜுக்கு அழைக்கிறார். ஷைத்தானும், ஆமா, அவர் ஷைத்தானாக போய் அங்கும் ஷைத்தானாக இருந்து திரும்ப வந்து ஷைத்தானாகவே வாழ்வார். சில பேரை நாம் அப்படி பார்க்கலாம். அல்லாஹ் அதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஏன்னா சூழ்நிலைகள் தானே வாழ வைக்கிறது. மனதின் பாடம் தான் வாழ்க்கையே தவிர, பெருமானார் அழகா சொல்றாங்க, எண்ணத்தை சுத்தமா வச்சுக்க, செயலை விட எண்ணமே முக்கியமானது. சில நேரங்கள்ல நீங்க செயல்படாமலேயே நல்ல எண்ணத்தினால் செயலின் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்யுங்கள். அப்படி ஒருத்தர் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு விட்டால் அவர் சமூகத்தினுடைய தூதராக மாறுகிறார். அவங்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கு. எல்லாரும் முசாஃபா செஞ்சு துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்னா இவர் இப்படி இப்படின்னு போயிடக்கூடாது. யாரெல்லாம் சொன்னார்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க, துவா சும்மா விட்டிக்காது. அவர் இப்படி இப்படி இருக்கிறார், இவங்களுக்கு இப்படி, அவரை போய் செய்யணும், ஞாபகம் வச்சு செய்யணும். சிலர் சொல்வாங்க, ரொம்ப கடனில் கஷ்டப்படுறாங்க, மக்கால துவா செய்ய, அதை ஞாபகப்படுத்தி குறித்து வைத்து மக்காவில் போய் கோரிக்கை வைத்து அந்த சகோதரருக்கு துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பாவி மனம் இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஹாஜியார்கிட்ட சொல்லி இருக்கோம், மக்கால வச்சு துவா செய்வாரு, என் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அல்லாஹ் அக்பர். ஏன் சமுதாயம் ஹாஜிகளை இப்படி ஸ்டேட்டஸா கண்ணியமா பாக்குதுன்னா, பெருமானார் சொன்ன வார்த்தைக்காக. அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் அப்துல்லாஹ், அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, அவர் உம்ராக்கு போறார் அல்ல, அவர் சமுதாயத்தின் தூதராக போகிறார். சமுதாயத்திற்காக அவர் துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். சமுதாயத்திற்காக பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். அந்த பெரும் பொறுப்புல மக்காவின் எல்லைக்குள் நுழைகிற பொழுதே இவர் அல்லாஹ்விடம் அழுக ஆரம்பிக்கணும். தன்னை விட தன்னை நம்பி துஆ செய்யும்படி சொன்னார்களே, அவங்களுக்கெல்லாம் பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, துஆ செய்யுங்கள். கடனாளி சொன்னார், துஆ செய்யுங்கள். நோயாளி சொன்னார், துஆ செய்யுங்கள். நானும் ஹஜ்ஜுக்கு வரணும், செய்யுங்கள். காரணம், இந்த அஜாபஹுமுல்லாஹ், இவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், வாக்குறுதி. அவர் யாருங்கிறத நீங்க முடிவு பண்ண வேண்டாம். யார ஹஜ்ஜுக்கு போற ஆளை நம்ம மனசு முடிவு பண்ணாதீங்க. அவர் நேற்று வரைக்கும் எப்படியோ இஹ்ராமிற்குள் வந்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் விருந்தாளி. அவருடைய ஸ்டேட்டஸே வேற. நம்மோடு அவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது, வேறொரு மனிதர்களோடு அவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவருக்கு இந்த வாய்ப்புகளில் உச்சத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள். அரபா பெருவழியில வந்து உட்கார்ந்துட்டார்னா ஹாஜி ஆகி விடுகிறார். மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமை பாராட்டுகிறான். இவங்களை எல்லாம் பாருங்க, ஊர்ல பெருமை பேசிக்கிட்டு இருந்தவங்க, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இல்லையா, தன்னுடைய பதவியின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள், அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். பணம், குழந்தைகள் ஒண்ணுமே கிடையாது. அரபால யாசகனை போல் கஃனாடையோடு தன் தரம் அனைத்தையும் உதறிவிட்டு அமர்ந்திருக்கிறார். இவருக்கு என்ன கொடுக்கலாம், இவரை என்ன செய்யலாம்? மலக்குமார்கள் சொல்வார்கள், எஜமானனே அல்லாஹ் உன்னை நாடி வந்திருக்கிறாங்க, உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். எந்த நோக்கமும் இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு மக்கால ஒரு சைட்டு வாங்கலானா சொல்லுங்க, அங்க போய் ஒரு கல்யாணம் பண்ணலானா? ஹஜ்ஜாஜிகளுடைய நோக்கம் பிரதானமானது. ரப்பு அழைத்திருக்கிறான், அவனுடைய விருந்தாளியாக நான் போகிறேன், என் ரப்பிடம் மன்னிப்பு பெற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அன்று பிறந்த குழந்தைக்கு என்ன பாவமற்ற ஒரு பரிசுத்தம் இருக்குமோ அதனை 60 வயதில், 70 வயதில், 50 வயதில் இந்த சாதாரண மனிதருக்கு கொடுத்து அல்லாஹ் கௌரவப்படுத்துகிறார். நீங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், இவ்வளவு பிரயாசைப்பட்டு பொருளாதார செலவழித்து ஒரு நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்ட ஹாஜி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவருக்கான என்ன தெரியுமா? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. எப்ப கேட்டாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கிறோமா இல்லையா? ஹாஜிக்கு சொர்க்கத்தை நிச்சயப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மூன்றாவது ஒரு சுப செய்தி. சும்மா போக முடியுமா? சும்மா போக முடியுமா? ஒரு பொருளாதார திரட்டு வேணும். அந்த திரட்டு அரசாங்கத்தில் போகணுன்னா ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் வேணும். பிரைவேட்டில் போகணுன்னா 8 லட்சம் 10 லட்சம் வேணும். இந்த பொருளாதாரம் திரண்டு கிடைத்து இத்தனை சுமைகளையும் அவர் சகித்து கொண்டு புறப்படுகிறாரே, எல்லாம் பாப்பானா இல்லையா? ஏன்னா இவருடைய செலவினம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கானது. அதனாலதான் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஹாஜி ஒருபோதும் ஏழையாக மாட்டார். ஒரு காலத்துல ஹஜ்ஜில் இருந்து ஒரு நண்பர் வந்தார். பெரிய குடும்பம், கோடீஸ்வரர்கள், நிறைய சொத்துக்கள் இருக்கு. வாடகைக்கு இருந்தவங்க எல்லாம் கேஸ் போட்டாங்க. 30 வருஷமா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு தான் சொந்தம். வினாடி பொழுதுல ஜட்ஜ்மெண்டே மாற போகுது. அழுது துடித்து வந்தார். யதார்த்தமாக பேசிக்கொண்டு இருக்கிறவங்களா சொல்லி, ஏன் அதிகாரி இப்படி பதற்றப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கல்ல, ஆஜி ஒருபோதும் ஏழையாக மாட்டார். உங்களுக்கு வறுமை வராது போங்கன்னு தான் சொன்னோம். 1 மாதங்கள் கழித்து போன் பண்ணி அழுகிறாரு. அந்த ஹதீஸ் எவ்வளவு உண்மையானது என்பதை நான் அனுபவித்தேன். என சொல்வது ரப்புல் ஆலமீன் எனக்காக இவ்வளவு செலவழித்த ஒரு ஆஜியார், வறுமையினால் அவரை நான் கேவலப்படுத்த மாட்டேன். ஆஜி ஒருபோதும் ஏழையாக மாட்டார். அல்லாஹ் அக்பர். அன்று பிறந்த பாலகன், அப்புறம் சொர்க்கவாசி, வறுமையே வராது. அவர் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். பெருமானாருடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொண்டு இவ்வளவு பெரும்பாக்கியம் பெறுகிற ஹாஜிகள், அவங்கள கௌரவப்படுத்தணும், அவர்களுக்காக நாம துவா செய்யணும். நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா, எளிமைப்படுத்தி தரணும். எல்லாம் இவங்க பயணம் லேசாகட்டும், பாதுகாப்பாக அமையட்டும், நோய் நொடிகள் வராமல் இருக்கட்டும், போற நோக்கத்தை நிறைவேற்றட்டும். இப்படி எல்லாம் துவா செஞ்சு அனுப்புறது நம்முடைய கடமை. இதை விட பிரதானமான செய்திக்காக வேண்டித்தான் இவ்வளவு தகவல். என்னன்னா, ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்றாங்களே இல்லையா, அவர்களுக்கு பெரும் கடமைகளில் ஒன்று, எல்லாரையும் பொருத்தப்பட செய்துட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். குறிப்பா தாய் தகப்பனுடைய பொருத்தம் இல்லாமல் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போறாருன்னா அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை சமூகம் சொல்லணும். ஒரு வாட்டு கிளம்பி போயிடுறாரு, அம்மாட்ட பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறாரு. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹாஜியார் தான் இறங்கி வரணும். நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு தெரியும்ல, ஏன் அவன் வந்து பார்க்க மாட்டானா? சைத்தான் உள்ள வேலை செய்வா. நீ தான் ஹஜ்ஜுக்கு போற, நீ தான் இறங்கி போகணும், நீ தான் தம்பிகிட்ட சொல்லணும், நீ தான் தங்கச்சிகிட்ட சொல்லணும், நீ தான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லணும். நீ ஹஜ்ஜுக்கு போனா எல்லாம் தேடி வருவாங்களா? பொருத்தம் கேட்க வேண்டும். அதுக்கு விருந்து போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. விருந்து என்பது எல்லா இடத்திலையும் சுன்னத். சக்தி இருந்தால் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போற செலவு விருந்து போடுறது, இவர் விருந்துக்காக 3 மாசம் எல்லாம் பயணிக்கிறது, ஹஜ்ஜில் போய் படுத்துக்கிறது இல்ல, முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. விருந்துங்கிறத சாயா கூட கொடுக்கலாமே. எல்லோருடைய பொருத்தத்தை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த விருந்து. ஆனால் பிரதானமானது என்னன்னா மனப்போராட்டம். ஒருத்தர் கேட்டார், இதற்கு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, சொந்த மச்சான் கொஞ்ச நாள சங்கடங்கள்லாம் இருந்துச்சு, ஹஜ்ஜுக்கு போறேன் நான் சொல்லிடலாம், மனசு கேட்கல, ஃபோன் பண்ணி பார்க்க வரட்டானா வந்துடாதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. நான் சொன்ன, உங்க கடமை முடிஞ்சிருச்சு, எப்ப நீங்க இறங்கிட்டீங்களோ அவர்தான் குற்றவாளி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், பகையுடைய இருவரில் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே நல்லவர். 2 பேரும் சண்டை போட்டாங்க, மூஞ்சி திருப்பி காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டாரு. அவர் பதில் சொல்லல, திரும்பி போனாரு, மூஞ்சி காமிச்சாரு, அவர் தான் குற்றவாளி. ஹாஜியார் இறங்கி வர வேண்டும். இது சமூகத்தில் நடக்கிறதில்ல. காசு இருக்கு நான் போறேனப்பா, அதெல்லாம் நிச்சயமாக இது சரியான நடைமுறை அல்ல என்பதை சமூகம் உணர வேண்டும். அவர்தான் பொறுப்பு. வரவு செலவு கணக்குகளை பொறுப்பு சாட்டி செல்ல வேண்டும். நிறைய பேர் தைரியமா சொல்றாங்க, வந்து பார்த்துக்கலாம், 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம். என்ன ஏதோ இஸ்ராயல்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கா? பொறுப்பு சாட்டணும். நான் ஹஜ்ஜுக்கு போறேன், என்னை இடைஞ்சல் பண்ணாதீங்க, என் மகன் பார்த்துக்குவார், எங்க அண்ணன் பார்த்துக்குவார், என் தம்பி பார்த்துக்குவார். பொறுப்புகள் சாட்டுங்கள். அங்க போய் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் போன் பண்றாரு, TN 47 36 76 வந்துருச்சா? எங்க? யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான், யாரையுமே நம்ப மாட்டேங்கிறான்.
இபாதத்து செய்வதற்காக செல்லுகிற இடம். அதான் இது ஒரு ஆன்மீக பேரின்பம். யார் உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து அனுபவிக்கிறாரோ அவர் பாக்கியசாலி. ஓவம் அப்படின்னா ஷேக் பரீது போன மாதிரி தான். அதுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. பணம் நஷ்டப்பட்டதை தவிர எதுவும் கிடையாது. அவருக்கான வேள்வி இல்லாமல் போய்விடும். ஓமீர்களே, ஆத்மார்த்தமான வணக்கத்தை ஆத்மார்த்தமாக செய்ய வைப்பது சமூகத்தின் கடமை. ஏன் சமூகத்தின் கடமை என்ன? சும்மா இருக்கிற ஆளை நோண்டி விடுறது. மச்சான்லாம் போயிட்டாரு, நீ போகலையாங்க, வட்டிக்கு வாங்கி போறான், வீடை போக்கியத்துக்கு வச்சுட்டு போறான். கடமை இல்லையே. மச்சானுக்காக ஹஜ்ஜா, மாமாவுக்காக ஹஜ்ஜா, சமூகம் ஹாஜியார் என்று அழைக்க வேண்டும் என்பதற்கு ஹஜ்ஜா. அல்லாஹ் அக்பர். மறுமையை கண்ணுக்கு முன்னால் வந்து நிறுத்துகிற இந்த ஹஜ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, இதனுடைய புனிதத்தன்மை கெட்டு போய் ஒரு காலத்தில் ஹஜ்ஜே நின்றுவிடும், கியாமத்து வந்துரும் என்று பெருமானார் சொல்றார். தானா நிக்காதுங்க. புனிதத்தன்மை கெட்டு போய் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போய் சுத்திட்டு வருவாங்க. மக்கள் ஹஜ்ஜே அப்படி ஒரு காலம் வந்து விட்டால் கியாமத்து வந்துவிடும் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஷைத்தான் சோகமாய் இருக்கிற கட்டங்களை அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. அவன் முயற்சிகள் தோற்று போன நேரங்கள் 3. ஒன்னாவது, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். என்னைக்கு அவங்க பிறந்தாங்களோ தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டு அவன் அழுதானாம். நரகத்திற்கு ஆள் சேர்க்கிற பணி தோற்று விட்டதே. ஏன்னா ஹிதாயத்தின் ஜோதி பிறந்து விட்டதா இல்லையா? ரெண்டாவது, சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த ஃபாத்திஹா சூராவுடைய அந்த அந்த அந்தஸ்தை பாருங்கள். கணக்கு போட்டு பாருங்க. தனி மனிதர் தொழுகிறார், எல்லா ரக்காத்தையும் ஃபாத்திஹா ஓதும். இமாம் ஜமாத்தோடு லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். உலகம் முழுவதும் அதிகமாக ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா. ஆண் பெண் சிறார் பெரியவர்கள் இந்த ஃபாத்திஹா சூரா ஒட்டுமொத்த குர்ஆனுடைய உள்ளடக்கம் பெருமானார் சொல்வாங்க. திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது. என்ன அந்த சூராவின் மகிமை? நாமளும் 50 வருஷம் ஓதிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? அடியானும் அல்லாவும் நேருக்கு நேராக பேசிக் கொள்ளுகிற வசனங்கள் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இவன் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு அல்லாஹ்வை பாராட்டி முடிச்சிட்டு அடுத்து சொல்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரு வழி காட்டுற அல்லாஹ், நல்லவங்க வாழ்ந்த வாழ்க்கையை காட்டுற அல்லாஹ், யூத நஸ்ரானுடைய வழியை காமிச்சிராத அல்லாஹ் அப்படின்னு முடிக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார். மக்களும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இவர்களோடு மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இத்தனை ஆமீன்களை ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு முறை ஃபாத்திஹா ஓதுகிற பொழுதும் ஒரு ஹிதாயத்து பெறுகிறார். சும்மா நாச்சிக்கல்ல ஓதி வச்சுக்கணும். நடக்கும்போது வீட்டில் இருக்கும்போது அது ஹிதாயத்தை தரும். எதிலெல்லாம் தரும்னு தெரியாது. மோமின்களே, அந்த சூரா இறங்கிய பொழுது ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டு அழுதானாம், என் முயற்சியெல்லாம் பாழ்படுத்தி விட்டது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. மூன்றாவது, ஒரு சாமானிய மனிதர் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு அரபாத் பெருவழியிலே தங்கும் நேரத்தில் ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டு கோ என்று அழுகிறான். காரணம், இவனை நரகத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்ட, குடிகாரனாக்கி சூதாட்டத்தில் திளைக்க வைத்து தவறுகள் செய்ய வைத்து பாவியாக நரகத்தினுடைய வாசலுக்கு வந்தவன் அப்படி நினைச்சாரு. கிளம்பி வந்தாரு, அரபா மைதானத்தில் உட்கார்ந்தார். இவனுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் தவிடுபொடி ஆனதை நினைத்து ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டு கோ என்று கதறுகிறான். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மோமின்களே, அதனால ஹாஜியாரும் பொருத்தம் தேடணும். சரி, அவர் கேட்டு வந்துட்டாரு, அவளாம் முடியாது, கொஞ்சம் நஞ்சமா பண்ணன அப்படின்னு பழி உணர்வை சொல்லுங்க காட்டக்கூடாது. நம்ம மனிதர்கள் தானே, மிருகங்கள் அல்லவே. அவர் கரெக்டா சொல்ல வர்றார், அவள முடியாது, வீட்டுக்கு வந்து நடக்கிறது வேற. அப்துல் ஹமீத் அலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு எழுதுறாங்க. இப்லீஸும் ஃபிரௌனும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் ஃப்ரெண்டு. இப்போ இப்லீஸ் சொன்னா உலகத்தில் ஆக மோசமானவன் நாம 2 பேராக தான் இருக்கோம். ஏன்னா நான் அல்லாஹ்வை எதிர்த்தே பேசிட்டு வந்துட்டேன், நீ உன்னையே அல்லான்னு சொல்லிட்ட. கா கர்ணபா, நம்ம 2 பேரும் தான் ரொம்ப மோசம். அப்போ இப்லீஸ் சொன்னா, கவலைப்படாத,
நம்மளை விட மூணாவது ஒரு மோசமானவன் இருக்கிறான். அவன் யார் என்று சொன்னால், ஒருவர் தான் செய்த தவறை புரிந்து வருந்தி பொருத்தப்பட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு மன்னிப்பு கேட்டோம், பாப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஐ எம் சாரி அப்படின்னு மறுக்கிறான் பாத்தியா, அவன் இப்லீஸை விட ஃபிரௌனை விட மோசமானவன் என்று அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். இது வாழ்க்கையில் ரொம்ப சகஜம். சண்டை சச்சரவு வெளியாளுகள்கிட்ட எல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த குடும்பத்துக்குள்ள அந்த உறவுகள்ல அந்த நெருக்கத்துல அந்த பிரச்சனைகள் சில கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி விடும். பழைய காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு. உன் தீதாரே ஆகாதுங்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மௌத்தா நான் பார்க்க மாட்டேன், நீ அல்லாவா, நீ அல்லாவா? வினாடி பொழுதில் அல்லாஹ் சோதித்து விடுவான். அதனால ஹஜ் செய்பவரும் சரி, வழி அனுப்பு சம்பிரதாயம் அல்ல. போய் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு கட்டி பிடிக்கிறது, எங்க பார்த்தாலும் கட்டி பிடிக்கிறது. மண்டபத்தில் கட்டி பிடிச்சிருப்பான், பள்ளியில் கட்டி பிடிப்பான், கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டி பிடிச்சி அனுப்ப வந்தவன் ஏறி போயிட்டா ஹாஜியார் பிளாட்பாரத்தில் நிற்கிறார். இந்த மாதிரி சோகங்கள்லாம் சமூகத்தில் நடக்கும். முட்டாள்தனம். அவரை சிரமப்படுத்தக்கூடாது, அவருடைய ஆன்மீகத்தை தூண்ட வேண்டும். உன் கடந்த காலத்தை நினைச்சுக்க, அப்படி இப்படி இருந்த அல்லாஹ் உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். நிரந்தர மாற்றத்தோடு திரும்பி வா. சடங்கு சம்பிரதாயமாக செஞ்சிராத, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில விழுந்துராத, பெருமைக்கு செஞ்சிராத. அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறானே, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள், வேற வேற நோக்கங்கள் உங்களுக்கு வந்து விடக்கூடாது. அதில் பலரும் பலியாகி விடுகிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆஜியார்னு கூப்பிடலங்கிறதுக்காக சண்டை போட்டாலும் ஆளுகள்லாம் இருக்காது. என்ன பார்த்து அப்துல் காதர், இத்தனை அப்துல் காதர் தாயா ஆஜியார் வா, இதுக்கா நீ 8 லட்சம் செலவு பண்ணி போற? பல கோணங்கள். எல்லா விதத்திலேயும் புனித பயணி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவரின் பரிசுத்தம் வருவதற்கு உறவுகளும் சமூகமும் காரணமாய் நிற்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் ஹஜ் கடமையை நிறைவேற்ற போகிற உலகம் முழுவதில் இருந்து பயணிக்கிற ஹஜ்ஜாஜிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. ஹஜ்ஜை மபரூராக ஆக்கி தருவானாக. பெருமானாருடைய ஷஃபாத்து கிடைப்பதற்கு காரணமாக ஆக்கி தருவானாக. அவர்கள் எல்லா இடத்திலேயும் உலக ஈமானிய சமூகத்தின் சொந்தங்களுக்காக துஆ செய்கிற நினைவை, ஞாபகத்தை அல்லாஹ் வழங்குவானாக. நமக்கும் வாழ்நாள் அந்திமத்திற்குள் ஹஜ் செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.